உண்மையில் திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் பரணி தீபம், திருக்கார்த்திகை அன்று தீபம், திருக்கார்த்திகை மரிகா, பஞ்சாரத்திர தீபம் என 3 நாட்கள் ஏற்றுவது வழக்கம். இதில் பரணி தீபம் யமதர்ம ராஜாவிற்காக, திருக்கார்த்திகை தீபம் சிவபெருமானுக்காகவும், பாஞ்சராத்திரா தீபம் பெருமாளுக்காகவும் ஏற்றப்படுகிறது. பரணி தீபம் எதற்காக ஏற்றப்படுகிறது? சிவபெருமான் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு ஜோதி வடிவமாக காட்சி தந்த திருநாளையே திருக்கார்த்திகை தீபமாக கொண்டாடுகிறோம். அதேபோல் ஜோதி வடிவமாக தோன்றிய பெருமாள் உலகை காத்ததை போற்றும் வகையில் பாஞ்சராத்திர தீபம் ஏற்றப்படுவதும் தெரியும். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றுவார்கள் என்பது தெரியும். ஆனால் வீடுகளில் எதற்காக பரணி தீபம், அதுவும் யமதர்ம ராஜாவிற்காக ஏன் ஏற்ற வேண்டும்? கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரம் அன்று எவர் ஒருவர் தீபம் ஏற்று வழிபடுகிறாரோ அவரும் அவரது முன்னோர்கள்